ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 14, 15 வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் காவலில் வைக்கப்பட்டதற்கு பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று சொன்னார். இது எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், யோவானை திரளான ஜனங்கள் பின்பற்றினார்கள். ஒரு ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் யோவான் ஸ்நானகனை பின்பற்றினார்கள் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. யோவானுடைய சிறைச்சாலைக்கு பின்பாக இயேசு கிறிஸ்து எழுந்து வந்த பின்பு எல்லோருடைய ஸ்தோத்திரம் எண்ணம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், யோவான் விட்டு சென்ற ஊழியத்தை இயேசு தொடர்ந்து செய்வார் என்று சொல்லி. ஆம், இயேசுவும் அப்படிப்பட்ட ஊழியங்களை அவர் செய்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தின் தலைப்பு என்னவாக இருந்தது என்று சொன்னால், நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷம் நமக்காக கொடுக்கப்பட்ட ஒன்று. மனுஷரை அல்ல, சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் வரைக்கும், ஆண்டவருடைய வருகை வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சுவிசேஷம் இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்று சொன்னால், இந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து. நாம் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிப்போம் என்று சொன்னால், அநேக மனிதர்களை பார்த்து நாம் விழுந்து போக மாட்டோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் விழுந்து போகிறோம்? சில மனிதர்களை பின்பற்றுகிறதினால் நாம் விழுந்து போகிறோம். நாம் சுவிசேஷகரை விசுவாசிப்பதை காட்டிலும் நம்முடைய பிரதானம் சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you. Thank you.